வெல்கம் டு எஸ்கே அனிமீஸ். இன்னைக்கு நருட்டோ ஷிப்பினுடைய 408வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள லைக் போட்டு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. எபிசோட் ஸ்டார்டிங்கில் சாக்ரா ஹீனோ சோஜி எல்லாம் நடந்து போய்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீனோ சொல்லிட்டு இருப்பான், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கோலை நோக்கி போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ சோஜி சொல்லிட்டு இருப்பான், சாக்ரா சொன்ன மாதிரி போனால் தான் கரெக்டாக இருக்கும், நேராக போனால் நம்மகிட்ட 2 ஸ்க்ரால் இருக்கு, அவனா பறிக்க வந்துடுவான், நம்ம அப்படியே வளைச்சி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. முன்னாடி சாக்ரா அப்படியே தங்கி நந்து வந்து அப்படியே மயங்கி விழுந்துருவா. இவளுக்கு வேற என்ன ஆச்சு தெரியலன்னு சொல்லி அவளை படுக்க வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. சாக்ரா ஒரு மாதிரி மயக்கத்திலே 2 டேம் அப்படின்னு சொல்றாளா. என்னடா அவர் 2 டேம்ன்றா பைத்தியக்காட்சி அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பாங்களா. சாக்ரா உடனே ஃபிளாஷ்பேக் வச்சு பாப்பா. சுனாடா என்ன சொல்லியிருப்பானா, அவனுக்கு ஒரு ஜுட்ஸு கற்று தரப்பாரு, அந்த ஜுட்ஸு மூலமா எல்லா ஆர்கனையும் ஒரே நேரத்தில் ஹீல் பண்ண முடியும். ஜுட்ஸுவோடைய பேர் நிஞ்சா ஆர்ட் மிட்டாமெட்டிக் ஜுட்ஸு அப்படின்னு சொல்வாளா. இது நிஞ்சா ஆர்ட் மட்டாமெட்டிக் ரீஜென்ரேஷன் ஜுட்ஸு அப்படின்னா என்ன அப்படின்னு சாக்ரா கேட்டுட்டு இருப்பாளா. இந்த ஜுட்ஸு வச்சு உன்னை நீயே ஹீல் பண்ணிக்கலாம், அதுவும் எல்லா ஆர்கன்ஸும் ஹீல் பண்ண முடியும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆக்காக தான் கண்டுபிடிச்சாரு. அவர்கிட்ட சக்கரை அளவுக்கு அடுந்த அளவுக்கு இருந்துச்சு, அதனால அவரால் இதெல்லாம் யூஸ் பண்ணி அசால்ட்டாக உடம்பு ஹீல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், பட் அந்த அளவுக்கு என்கிட்ட சக்கரை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்காக தான் கண்ணு நான் இந்த ஜுட்ஸுவை கண்டுபிடிச்சிருக்கேன், 100 ஹீலிங் ஜுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஆமாம், எங்கள் தாத்தா அளவுக்கு எங்கிட்டே சக்கரா இல்லை, அதுக்காக தான் நான் இந்த ஜுட்ஸுவை கண்டுபிடிச்சிருக்கேன், இதோடைய பேர் 100 ஹீலிங் ஜுட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஒன்ஸ் நீ இந்த ஜுட்ஸு ஆக்டிவேட் பண்ணிட்ட அப்படின்னா நீ சாகிற வரைக்கும் உடம்பு ஹீல் ஆகிக்கிட்டே இருக்கும். நிஜமா தான் சொல்றீங்களா, பயங்கர ஒர்த்தான ஜுட்ஸுவா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு போல சாக்ரா. ஆனால் நீ அதுக்கு அவ்வளோ அவசரப்படக்கூடாது, அந்த ஜுட்ஸு ஒன்றும் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. அது மட்டும் இல்லாத இதில் நிறைய ரிஸ்க் இருக்கு. மெயினான விஷயம் இதில் சக்கர கண்ட்ரோல் மட்டும் இதில் பிரயோஜனப்படாது, இன்னும் சில விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உன்னோட சக்கராவை நீ ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அது 1-2 நாளைக்கு இல்லை 3 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணணும், டெய்லி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதெல்லாம் கேட்டு சாக்கரா ஒரு சின்ன டேம் மாதிரி உருவாக்கி அதில் தனியாக சக்கராவை சேவ் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. என்னால் முடியல இதுக்கே, இதை நான் எப்படி 3 வருஷம் மெயின்டைன் பண்ணுறது, இருந்தாலும் நான் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னோட சக்கராவெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு கல்லை உடைக்க ட்ரை பண்ணுவா, அப்படியே சுருண்டு வீந்துருவா. இந்த 100 ஹீலிங் ஜுட்ஸுவை நீ கற்றுக்கணும் அப்படின்னா உன்னுடைய நார்மல் சக்கராவை நீ ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் உன்னால் பெரிய பெரிய ஜுட்ஸுவெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, நார்மலான ஷினோபி மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், தான் 100 ஹீலிங் ஜுட்ஸு நீ கண்டிப்பாக கற்றுக்க போகிற அப்படின்னா உன்னை சர்ஜரி பண்ணலாம் விடவே மாட்டேன், ஏன்னா அதுக்கெல்லாம் சக்கராவை நீ யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. உடனே சாக்கரை அதெல்லாம் யோசிச்சுட்டு சரி நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ஹீலிங் ஜுட்ஸுக்கு ஒரு பெரிய டேம் வச்சுட்டு சின்னதாக ஒரு டேம் மாதிரி ஒன்று செட் பண்ணுவா. எதுக்காகனா நார்மலாக சக்கரா யூஸ் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி குட்டியாக ஒரு இதுவில் சக்கரா வச்சுக்கிறதுனால அவளால் திடீர்னு பேட்டில் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்ஜரி பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா. சாக்கரா அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே ஏந்து பார்க்குறா. பார்த்தா அவங்கெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா ஒரு டாய் மட்டும் நடந்து வருதா. பார்த்தா அந்த டாய் எடுத்துட்டு புதுசாக ஒருத்தி வந்து நின்றுட்டு இருப்பாளா. இவ யாரா சிரிக்கிமாவா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. சாக்கரா இப்போ ஓகேவா, ஓரளவுக்கு பரவாயில்லையா, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் தூங்க நல்லா எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சாக்கரா. பார்த்தா அவங்களும் சாண்ட் வில்லேஜுக்காரங்க தான், எனக்கு போர் அடிக்குது சீக்கிரமாக கதையை முடிச்சுட்டு அவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. நான் தான் ஃபஸ்ட்டு போய் அதுங்க கதையை முடிப்பேன்னு ஒருத்தன் போவானா, எட்டி ஒரே உத கம்முனரு நான் தான் அதுங்க கதையெல்லாம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. லேடிஸ் ஆயா எங்களுக்கும் கொஞ்சம் சண்டை போட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. சரி நீ வேணா அந்த குண்டு பையனை எடுத்துக்க அப்படின்னு சொல்லுவாளா. குண்டு பையன் யாரடா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சோஜி டென்ஷன் ஆயிடுவானா. சோஜி ஒரு மாதிரி கடுப்பாய் இவன் போய் அவனை அடிக்க பார்க்க சோஜி அவனை அடிச்சுக்கிட்டே டே எவனடா குண்டு பையன், நீங்க நானே கொழுக்கு முழுக்கு நான் தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோஜி டென்ஷன் ஆகிட்டு இருப்பானா. பார்த்தா அந்த இன்னொரு பொண்ணு வரும், அதான் இவனுடைய தங்கச்சியான். அதுவும் இவனும் சேர்ந்து சோஜி கதையை முடிச்சலான்னு போவாங்க. சோஜி எல்லாத்துலேருந்து அசால்ட்டை தப்பிச்சு போய்கிட்டே இருப்பானா. யாரடா குண்டான்னு சொன்னீங்கன்னு சோஜி எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸுவை போட்டு தெறிக்க விடுவானா. பார்த்தா ஹீனோ கட்டுறாங்க, ஹீனோ கிட்ட அந்த பொம்மையை வச்சு வித்த காமிச்சிக்கிட்டு இருப்பாளா. பார்த்தா வந்து பப்பட் மாஸ்டர் போல, என்னுடைய பப்பட்ஸை வச்சு நான் அசால்ட்டாக முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாளா. எல்லாத்துலேருந்து ஹீனோ தப்பிச்சுக்கிட்டே இருப்பா. நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டேன், நான் உன்னை சபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. என்னடி பேச்சிக்கிட்டு இருக்க பைத்தி காய்ச்சி சூனி காய்ச்சி அப்படின்னு கேட்டிருப்பா ஹீனோ. உடனே இல்லை நான் உன்னை சபிக்க போகிறேன், உன்னுடைய முடியை நான் எடுத்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவ்வளோதான், இதை வச்சு நான் உன்னை சபிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஈனோ இவ பைத்தி காய்ச்சி போலக்குது, சரி வா நம்ம இவளை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈனோ வந்து இது போடுவாளா மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஜுட்ஸு. உடனே அவள் ஒரு ஜுட்ஸுவை போடுவா, பப்பட் இமிட்டேஷன் ஜுட்ஸு அப்படின்னு அவள் ஒரு ஜுட்ஸுவை போட்டு ஈனோவை லாக் பண்ணுருவா. அவ்வளோதான், ஈனோடைய உடம்பு அவள் கண்ட்ரோல் எடுத்து சாக்கரை பிடிச்சி அடி நடிக்க ஆரம்பிச்சிருவாளா. இங்கே சோஜியும் 2 பேர் சேர்ந்து லாக்கை போட்டு தனியாக வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க. சாக்கரா இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. ஆனால் அவளுடைய சக்கரா மட்டும் அவள் சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கா. சோஜி இதெல்லாம் வேலையாகாது, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பென்ஷன் ஜுட்ஸுவை போட்டு பெருசாகி அவ்வளோதான் அவங்களை நெசுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. என்ன நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஏற்றிக்கிங்க, எனக்கு வேற பசிக்குது, நான் அவங்க 2 பேரையும் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சோஜி இல்லை இவன் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டா, எனக்கு தெரிஞ்ச அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா லேடி சோயோ.
அவள் உடனே சோஜி கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சிருவா. சோஜி கண்ட்ரோல் எடுக்கணுன்னு ஹீனோ ஏந்துப்பா. ஹீனோ கத்திக்கிட்டு இருப்பா. ஏன் அவள் பப்பட்லாம் வச்சு என்ன கண்ட்ரோல் பண்ணுறா, எனக்கு தெரிஞ்சது மைண்ட் ட்ரான்ஸ் ஜுட்ஸு மாதிரியே இருக்குது, யாமனக்கா கிளானியை அவமானப்படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாளா. லேடி சாயா பயங்கரமாக சந்தோஷத்தில் இருப்பா. ஐயா இவ்வளோ பெரிய உருவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இந்த உருவம் இதுக்கப்புறம் எனக்கு தான் சொந்தம், யாருன்னா என்கிட்ட வந்து மோதி பாருங்கடான்ட்டு இருப்பாளா. ஹீனோ ஜுஸ்ட்டு கேஸ்டர் நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்து வந்தால் கரெக்டாக இருக்கும், ஆனால் வந்து இப்போ அவள் உடம்புல அவள் ஜுட்ஸு இல்லை, எனக்கு தெரிஞ்சு சோஜிக்கு நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும் மைண்ட் ட்ரான்ஸ் ஜுட்ஸுன்னு சொல்லி சோஜிக்கு போடுவாளா. அவளும் உள்ள போயிடுவா. உள்ள போய் பார்த்தா சோஜி வந்து படுத்து கிடப்பான். லேடி சாயா பார்த்துட்டு ஏய் பொம்மைக்குள்ள நீ எப்படி வந்த, என்னுடைய பொம்மை இது அப்படி சொல்லிட்டு இருப்பாளா. பைத்தியக்காட்சி ஒழுங்கா சொல்றேன் வெளியே ஓடிப்போடு, இது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி நீனா கத்திக்கிட்டு இருப்பா. ஆனால் இங்கே சோச்சியை கட்டுறாங்க. சோச்சி நிற்கவே இல்லை, அவன் பாட்டு நடந்து வந்து இருப்பா. சாக்கரா இப்போ என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லி ரெடியாக பொசிஷனில் நின்றுட்டு இருப்பாளா. சக்கரா எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்கரா வேணும்னு புலம்பிக்கிட்டு இருப்பாளா. இங்கே அப்படி சொன்னாடே காட்டுறாங்க. எப்போ பார்த்தாலும் நருட்டோ சாஸ்கே என்ன ப்ரொடக்ட் பண்ணினே இருப்பாங்க. இப்போதாவது நான் யாரையாவது ப்ரொடக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன், அதுவும் முடியல, என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாளா. இடத்துல கொஞ்சம் சக்கரா இருந்தால் கூட நான் இவங்களை ப்ரொடக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இங்கே வந்து சாஸ்கே காட்டுறாங்க. சாஸ்கே உரோச்சி மாறு கூட ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருப்பான். பிடிச்சி 1000 பேரை வெட்டி வீசிட்டு நின்றுட்டு இருப்பான். இப்போ ஊராட்சி முறை சொல்லிட்டு இருப்பாங்க, ஏய் சாஸ்கே பரவாயில்ல நீ பயங்கர பவர்ஃபுல் ஆயிட்டியா அப்படின்ட்டு. இதெல்லாம் எந்த மூளைக்கு, இட்டாச்சி விட இது எவ்வளோ வீக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. அப்போ கப்போட்டு அந்த இடத்துக்கு வந்து லாடு ஊராட்சி மாறும் நம்ம பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. உடனே ஊராட்சி மாறும் இதுக்கப்புறம் நான் அந்த சூஜட்சு பயில வச்சு தான் அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இது மொத்தத்தையும் யார் இன்சார்ஜ் பண்ணுறது, யார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க, கரின்னு சொன்னோடனே சாஸ்கே இந்த 2 பேரும் கேட்டு ஒரு மாதிரி பார்ப்பானா. சரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு சாம்பிள்ஸ் எல்லாம் நான் இங்கேருந்து ஆள் அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் சாஸ்கே. நீ எதுக்கடா போகிற அப்படின்னு சொல்லி ஊராட்சி மாறு கேட்டுட்டு இருப்பான். எனக்கு இங்கே ரொம்ப போர் அடிக்குது, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பானா. அங்கே கரின் நின்றுட்டு இருப்பா. கரின் கிட்ட போய் சாம்பிளை கொடுக்க, கரின் என்னடா இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பா. உடனே சுஜிட்சு நீ எப்போ ஊராட்சி மாருக்கு பெட்டா மாறிட்ட, நல்லா இருக்கு அப்படி பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சுஜிட்சு ஊராட்சி மாறு பேச அப்படியே தட்டாமல் கேட்குறியே அப்படி இப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருப்பானா. கரின் டென்ஷன் ஆகிடுவா. அவனை பார்த்தா நான் பெட்டு மாதிரியா தெரிது உனக்கு, சரி நான் போய் எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கரின் இந்த இடத்த விட்டு கிளம்ப சுஜிட்சு கத்திக்கிட்டு இருப்பான். டே என்னை வெளியே விடுங்கடா, டே சாஸ்கே என்னை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நான் ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்கள தான் நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே பாட்டுன்னு போவானா. இவனுக்கு ஒன்றும் புரியல, திருத்துன்னு மிஷிட்டு இருப்பான். அப்படியே சாஸ்கே போகிற வயலில் ஒருத்தனை பார்த்து அவனுக்கு ஒரு கெஞ்சிட்ஸோ போட்டு விட்ருவான். சூஜிட்ஸோ காட்டுறாங்க. சூஜிட்ஸு சுற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்களா. திடீர்னு அவன் கெஞ்சிட்ஸோ போட்டாங்களா. அவன் வந்து அந்த மிஷினில் ஏதோ ஒன்று அமைக்க விட மொத்தம் தனியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிடும். சூஜிட்ஸு தப்பிச்சிருவான். காரின் அந்த இடத்துக்கு வந்து டேய் சூஜிட்ஸு ஏன்டா தப்பிக்க விட்டீங்க முட்டா பசங்களை, அவங்கள வச்சு ஊருக்காக கூட போட முடியாதான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அங்கே போய் பார்த்தா எல்லாரையும் அடிச்சு நோத்தி விட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டு இருப்பானா. ஐயோ லாடு உரைச்சி மறுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறனோ அப்படின்னு சொல்லிட்டு காரின் புலம்பிட்டு இருப்பா. ஐயா அவனை மட்டும் வெளியே விடக்கூடாது, எப்போனா சுற்றி கித்தி வாழைங்கடா, அவனை மடக்கு பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா கரின்னு. உன்னாலலாம் அவனை பிடிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சாஸ்கே தான் பேசிக்கிட்டு இருப்பான். ஏய் நீ எங்கடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காரின் கேட்க, நான் இந்த இடத்துல சும்மா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களே அது எப்படி போகுதுன்னு பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு இருப்பான். சரி அதை விடுங்க, அவனை பிடிச்சிருவீங்களா நீங்கள் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். சரி நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னா பண்ணுறேன் அப்படின்னு சால்ஸ்கே அடுத்த சீன்லேயே காரின் கூட ஹெல்ப் பண்ண போயிடுவானா. காரின் அதை அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவான். சுஜிட்சிங்க தான் போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவள் தான் உசுமாக்கி இல்லை, இதெல்லாம் அவளுக்கு ஒரு விஷயமா, சக்கரா வச்சு ஆள் என்ன விதம்ன்ற வரைக்கும் அவள் கண்டுபிடிப்பா. சாஸ்கே அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரியல, நீ எப்படி அவன் இங்கே தான் போனான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு வகையில் பார்த்தா இதுவும் சென்சிட்டிவ் டைப் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. சாஸ்கே சரி நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிய, எதுக்கு நீ உரோச்சி மார்க்கிட்ட இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்போதான் காரின் யோசிச்சு பார்க்குறான், நம்ம எதுக்கு உரோச்சி மார்க்கிட்ட வந்து மாட்டணும் அப்படின்ட்டு. இப்போ காரின் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு இடத்த காட்டுறாங்க. அப்போ உசுமாக்கி கிளான் அழிஞ்சிட்டு இருக்கோம்ல, அதனால உசுமாக்கி கிளான் மெம்பர்ஸ் எல்லாம் அங்கங்கே தெரிச்சு போய் 1-2 பேர் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு உசுமாக்கியா தான் இருக்கா, இவ்வளோ புச்சின்னு போய் வித்தா நல்ல துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ கரெக்டாக அவனுங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு உரோச்சி மரம் தான் அவளை காப்பாற்றிருப்பா. உரோச்சி மரம் சொல்லிட்டு இருப்பான், நீ எங்கே போனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இந்த மாதிரிலாம் இவனுக்கு கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கவே முடியாது, உன்னை எங்கே பார்த்தாலும் பிடிச்சி விற்க தான் பார்ப்பானுங்க, அதனால ஒழுங்காக சொல்கிறேன் போல நீ என் கூட வந்து சேர்ந்துக்க, நான் உன்னை ப்ரொடக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இப்போ காரின் யோசிக்கிறான், நம்ம யாரை ப்ரொடக்ட் பண்ணுறோமோ அவங்க நம்மளோட ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாளா. சாஸ்கே கேட்டுட்டு சரி ஓகே, ஒருவேளை உரோச்சி மோர் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவனுக்கு கீழே நீ இருக்க, ஒருவேளை உரோச்சி மோரோட ஸ்ட்ராங்காக நான் மாறிட்டேன்னா நீ எனக்கு கீழே வந்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கே கேட்பான். என்னடா சம்மந்தமே இல்லாத பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு பார்த்துட்டு இருப்பா. சரி ஓகே இவங்க போய்கிட்டே இருப்பாங்க. பார்த்தா நதியில் தான் சூழ்ச்சி இருக்கிற மாதிரி தெரியும். அங்கே போய் என்ன அப்படியே தண்ணிக்குள்ளேருந்து வெளியே வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். சாஸ்கே நீ இவ கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் சொப்பனத்துலையும் கண்டதில்லடான்ட்டு இருப்பானா. காரின்னு சொல்லிட்டு இருப்பா, அவன் உரோச்சி மோர் ஆர்டர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறான் அப்படின்ட்டு. சரி அதெல்லாம் எனக்கு தேவையில்லாது. சாஸ்கே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ என் கூட வந்து சண்டைலாம் போடாது, ஏன்னா நான்
அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்க கூட சண்டை போட எனக்கு சுத்தமாக விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இந்த காரின் பொண்ணு கூட சுத்தத்தோட நீ என் கூட வரலாமே, அது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சாஸ்கே அதெல்லாம் கேட்டு நான் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆமால நீ ஃபர்ஸ்டே அதான் சொன்னேன், சரி ஓகே நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு காட்டுறேன்னு சொல்லி ஒரு க்ளோனை போட்டு சாஸ்கே பின்னாடி வந்து சாஸ்கே அடிக்க பார்ப்பானா. சாஸ்கே அதுலேருந்து தப்பிச்சு பிளேடை வச்சு வெட்டுவான், பார்த்தா அட்டாக் விழாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவமால ஃபிசிக்கல் அட்டாக்லாம் ஒர்க் ஆகுது, லைட்டிங் ஸ்டைலில் போட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதுங்காட்டியும் எஸ் ஆகிட்டு ஒரே உத விட்டு பறக்க விட்டுருவான் சாஸ்கேவே. அத்து நீ மட்டும் தாண்டி இருக்க மவளேன்னு சொல்லி அவளை அடிக்க போக கரின் வந்து உடனே செயின் ஜுட்ஸுவை போட்டு கட்டி இஸ்துருவா. பார்த்தா உசுமா கிக்கலானுடைய செயின் ஜுட்ஸு அவனை சீல் பண்ணி விட கொய்யால இப்போதான் சொல்லிட்டு இருப்பா. உரோச்சி மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி சொன்னார் இந்த ஜுட்ஸு யூஸ் பண்ண நிறைய சக்கரா வேணும்னு, என்கிட்ட அளவுக்கு அதிகமான சக்கரா இருக்கிறதுனால என்ன யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. கரீன் போதை விட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சாஸ்கே சரின்ட்டு அவளும் விட்டுருவான். ஆனால் அவகிட்ட சக்கரா இல்லாத ரொம்ப வீக் ஆகிடுவான். இங்கே பார்த்தா ஜுட்ஸு அப்படியே மயக்கம் பட்டு வந்து கிடப்பானா. சாஸ்கே அப்படின்னு இவங்கள ஒரு டைம் நம்ம டீமுக்கு எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும், இவங்க 2 பேர் பவரும் வேற லெவலில் இருக்குது, இது கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவன் இடத்த விட்டு கிளம்புறானா. சாக்ரா கட்டுறாங்க. சோஜி சாக்ரா வீணம் போட்டு தள்ளிலான்ட்டு வந்துட்டு இருப்பானா. சாக்ரா கிட்ட வர சக்கரா இல்ல. அப்ப சோஜி கையெடுத்து ஒரே குத்த வர அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பை ஹால்.